ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் இன்ட்ரோவர்ட் மோகன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி அவுட்டிங் போகிறோம். அதனால ஈஸியாக எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் இந்த கோ கார்ட் எங்கள் கண்ணில் பட்டுருச்சு. ஈஸியார்லேயே இந்த மாதிரி 2 கோ கார்ட்டிங் இருக்குது. ஆனால் இப்போது நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க ஈஸியார் ஸ்பீட்வேக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்ததுமே நிறைய பேர் ரேசிங் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கேஃபே வச்சுருக்காங்க. ஜென்ரலாக ரோட்டில் கார் ஓட்டும் பொழுது நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இஷ்டத்துக்கு ஓட்டலாம். நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், எல்லாரும் கண்டமேனிக்கு காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளும் ஓட்டணும்னு ஒரு ஆசை வருது. இங்கே இவங்க வச்சுருக்க கார்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓட்டுறதுக்கும் இருக்குது, 2 பேர் ஓட்டுறதுக்கும் இருக்குது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஓட்டுறதுக்கும் இவங்க கோ கார்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே இவங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்ட் எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 450, அதே 10 நிமிஷத்துக்கு 800 ரூபாய். அதுவே ட்வின் கார்ட்டாக எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 550, 10 நிமிஷத்துக்கு 990 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, இப்போ ரூல்ஸுக்கு வரும். ரூல் நம்பர் 1, இந்த மாதிரி ஏடாவிடமாக வண்டி ஓட்டி இடிச்சிட்டிங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேஸை கண்டினியூ பண்ண முடியாது, கொடுத்த காசு 50 தான். ரூல் நம்பர் 2, இந்த மாதிரி கொடியாட்டினாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. அதனால் நீங்கள் அடுத்த லேப் போகக்கூடாது, காரை ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். உங்களுக்கு நான் சொன்ன ரூல்ஸ் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க தான் என்னையை காட்டிலும் மற்றவங்க ஓட்டுற ரேஸை நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டர்ன். ரேஸு கிளம்பலாமா? ட்ராக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்மெட் கவர் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நான் போடும்போது கிழிச்சிட்டேன், அதனால் இது கொஞ்சம் இக்னோர் பண்ணுறேங்க. கையில் ஒரு ஹெல்மெட்டும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க சேஃப்டிக்கு. நாங்கள் இப்போ டியூவல் கார்ட்டில் 2 வண்டி ஓட்ட போகிறோம். ஒரு வண்டியில் நானும் ராகவியும், இன்னொரு வண்டியில் எங்கள் மாமா அக்காவும் ஓட்ட போகிறோம். நாங்கள் 5 மினிட்ஸ் பிளான் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 10 மினிட்ஸ் எங்களுக்கு ஓவர் ப்ரைஸாக தெரியுது. ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட அவங்க தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. முக்கியமாக சீட் பெல்ட் போடணும், இடிச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது, லேப் டைம் முடிஞ்சதும் வண்டியை விட்டுடணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க நம்மகிட்ட கொடுப்பாங்க. நான் கிளம்புன அப்புறம் தான் எங்கள் மாமாவுக்கு வண்டியே கிடச்சிது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. இந்த வண்டி எப்படி போகும்னு தெரியாது, அதனால் ஃபஸ்ட் லேப்ன்றதுனால நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டணும். நம்ம வண்டி மாதிரி இல்லாமல் ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் ஓட்ட ஓட்ட வண்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. நம்ம போகும்போது இந்த மாதிரி ஏடாகடமாக ஓட்டுறவங்களும் வருவாங்க. ஸோ நம்ம தான் பார்த்து ஓட்டணும். செகண்ட் லேப்லேருந்து நான் இந்த வண்டி எப்படி ஓட்டணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ரொம்ப ஸ்பீட் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வேகமாக நம்ம ரோட்டில் ஓட்ட முடியாதுன்றதுனால என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே பண்ணி பார்த்தேன். பிரேக்கை பிடிக்காமல் அப்படியே டேர்ன் பண்ணால் வண்டி சூப்பராக இது மாதிரி ஸ்கிட் ஆகும். அந்த மாதிரி ஸ்கிட் பண்ணும்போது மண்டையில் அப்படியே டோப்பமைல்லாம் சுரக்குது. இன்னொரு பக்கம் எங்கள் மாமா அவருக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். இது ஒரு கேம் மாதிரி தானே, அதனால் எல்லாரும் இன்னொருத்தர் முந்ததிலே குறியாகவே இருந்தோம். அதே சமயத்தில் யாரையும் இடிச்சிக்க கூடாதுன்றதில் கவனமாகவும் இருந்தோம். வண்டி பார்க்க பொம்மை கார் மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு புல்லிங் பவர் இதுக்கு இருக்குது. ஏன்னா நல்லா அடித்து ஓட்ட முடியுது. மேபி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம். நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் இதோட அனுபவம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஓட்டும்போது நீங்களே ஒரு ரேசராக நினச்சி இஷ்டமேனிக்கு ஓட்டுவீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்புறம் எல்லாருமே ஸ்டேபிளாக ஓட்ட ஆரம்பித்தோம். யாருமே மிஸ்டேக் பண்ணலை, எல்லாருமே வேகமாக ஓட்டுறாங்க. நானும் எப்படியாச்சும் முன்னாடி இருக்கவங்களை பீட் பண்ணுன்றதுக்காக வேகமாக ஓட்டுறேன்.
ஓரளவு செட் ஆன அப்புறம் நல்லா ஆர்வமாக வண்டி ஓட்டும் போது எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாங்கள் 5 மினிட்ஸ் ஓட்ட தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு. எங்களோட கடைசி லேப்பில் அண்ணன் கொடியாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எங்கள் வண்டியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். எங்களுக்கு அப்புறம் எங்கள் அக்காவும் மாமாவும் அவங்களும் அவங்க வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ரியா அவளை விட்டு அவங்க அப்பா அம்மா வண்டி ஓட்ட போனதுனால ரொம்பவே கோவமாக இருக்கா. என்னாச்சுமா? என்னாச்சு பாட்டு? ஏன் கோபப்படுறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? ரியா என்னாச்சு? என்னமாச்சு? அம்மா விட்டு போயிட்டா. நீங்க வரணுமா? வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பிடிக்கிறதுக்கு எனக்கு முடியல. நாளைக்கு போலாங்க. நாளைக்கு ஒன் டைம் போலாங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு கோ கார்ட்டில் உட்கார வச்சு சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகுறதுலேயும் ஒரு ஃபன் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து போனதில் ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ட்டு கடைசியாக ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் மதியம் சாப்பிட்டு ரிசார்ட்டுக்கு போக போகிறோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.